வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ கம்யூனிட்டி டேப் எப்படி எனேபிள் பண்ணுறது, அந்த செட்டிங்ஸ் எப்படி நம்ம வைக்கிறது, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியிருக்கணும். ஸோ 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருந்தாலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கம்யூனிட்டி டேப்னு சொல்கிறது எனேபிள் பண்ணுவாங்க. ஸோ அதேமாரி 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிவிட்டு எனக்கு கம்யூனிட்டி டேப் எனேபிள் ஆகலை அப்படின்னா, ஸோ அதை அவங்க எனேபிள் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு ரெக்வஸ்ட் மூலிமா ஒரு மெசேஜ் பண்ணணும். ஸோ அந்த மெசேஜ் தான் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே டச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ தான் வந்து நான் அப்பப்போ வீடியோ போகிறது உங்களுக்கு தெரிய வரும். அதேமாரி இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து நான் எப்படி எந்த மெத்தடில் பண்ணுறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப் சேனலில் க்ரோம் ப்ரௌசர்லையும் சரி, டேரெக்டாக யூடியூப்லேயும் சரி யூடியூப்பில் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. உங்களோட யூடியூப்பில் ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. ஸோ ஹோம் பேஜில் இதிலே பார்த்துக்கோங்க, என்னோடய கம்யூனிட்டி டேப் எனேபிள் ஆகலை. ஸோ இதை எப்படி நம்ம எனேபிள் பண்ண போகிறோம், நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிகிட்ருக்கணும். இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், சரிங்களா? டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஹெல்ப் அண்டு ஃபீட்பேக்னு இருக்குங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டுக்கு அப்புறம் என்ன டிஸ்கிரிப்ஷன் யுவர் யூஸோடு அப்புறம் சென்டு ஃபீட்பேக்னு சொல்லியிருக்குங்களா? ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். சென்டு டு ஃபீட்பேக் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்வஸ்ட்டுக்காக ஒரு மெசேஜ் டைப் பண்ண போகிறோம். ஸோ அந்த மெசேஜ் தான் பார்த்தீங்கன்னா, ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ எப்படி டைப் பண்ணி எப்படி வந்து கம்யூனிட்டி டேப் எனேபிள் பண்ணுறது அப்படின்றது கீழே நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து நான் பேஸ் பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு டைப் பண்ண சிரமமாக இருந்தாலும் நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் நோட்டில் எழுதி வச்சு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யுவர் சேனல் அப்படின்னா, ஸோ உங்களுக்கோசம்தான், உங்களுக்கு தெரியாதக்கோசம் தான் பார்த்தீங்கன்னா, ஸோ யுவர் சேனல்ன்றதை வந்து நான் கொடுத்துருக்கேன். மை சேனல்ன்றதை மாற்றிக்கோங்க. யுவர்ன்றதை வந்து மை சேனல்னு சொல்லி மாற்றிக்கோங்க. ஸோ மை சேனல் நேம் என்னவோ அது போகிறோம். அதுக்கப்புறமா பார்த்து யுவர் சேனல் லிங்க்குன்னு இருக்கும். ஸோ அங்கே வந்து டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா யுவர் சேனல் நேம் இருக்கும். அது வந்து என் சேனல் நேம் போட்டுக்கோங்க. ஸோ உங்களோட சேனல் நேம் போட்டுக்கோங்க. ஸோ யுவர் சேனல் லிங்க்குன்னு சொல்லியிருக்கிறதுல வந்து மை சேனல் லிங்க்குன்னு சொல்லி கொடுத்து கீழே வந்து எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பாருங்கள், ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. ரெஸ்பெக்டட் யூடியூப் சப்போர்ட் டீம், ஸோ அதை வந்து நீங்கள் ரேஸ் பண்ணிக்கோங்க, தேவையில்லை நம்மளுக்கு. ஸோ மை சேனல் நேம் கிங்ஸ்டாக் தமிழ், டியர் யூடியூப் சேனல் டீம், ஐ ஹேவ் த சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டடு 1000 சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டுருங்களா? ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு நீங்கள் ஒரு ஃபேரை மாதிரி படித்து பார்த்துக்கோங்க. ஸோ படித்து பார்த்ததுக்கப்புறம் வந்து இங்கே கீழே வந்து ஸ்க்ரீன்ஷாட் சொல்லிட்டு அப்படி ஒன்று இருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. கீழே வந்து ஸ்க்ரீன்ஷாட்னுக்கு அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு தெரிய வரும். அவங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று அனுப்பிச்சி விடும் போது, ஸோ இவங்க வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்றது தெரியணும். ஸோ அதை வந்து நீங்கள் பண்ணால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வச்சு அடித்து ஸோ நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு மெயில் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அவங்களுக்கு தெரிய வரும், இவங்களுக்கு வந்து 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்றது தெரிய வரும். ஸோ கீழே வந்து சிஸ்டம் லோகன்ஸ் அது நம்மளுக்கு தேவையில்லை, அது வந்து ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே ஆட்டோமேட்டிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம்ன்றதில் உங்களோட மெயில் ஐடி வந்து எந்த யூடியூப் சேனல் நீங்கள் எந்த மெயிலில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அது வந்து தெரிய வந்துடும். நீங்கள் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் மாரி அதை கிளிக் பண்ணால் சென்ட் ஆயிரும். சென்ட் ஆகிட்டுக்கப்புறம் தேங்க்யூ ஃபார் த ஃபீட்பேக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 to 4 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு கம்யூனிட்டி டேபு எனேபிள் ஆகிரும். ஸோ அடுத்ததாக வந்து யூடியூப் சேனலில் வந்து லைவ் வீடியோ போடுறது எப்படின்றது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.